சவுதி அரேபியாவில் உயிரிழந்த நபரின் உடலை மீட்டு தரக்கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவரது மனைவி மற்றும் தாய் கதர் எழுத நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேகல் ஊராட்சியைச் சேர்ந்த வீரமணி கடந்த 2010 முதல் சவுதி அரேபியாவில் ஓட்டுநராக பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வீரமணி திடீரென உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வீரமணியின் உடலை மீட்டு தரக்கோரி அவரது மனைவி மற்றும் தாய் மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர். 3 வருஷத்துக்கு மேலாயிட்டு வந்துருவனு தான் போனாங்க. சம்பளம்லாம் அனுப்புனதே இல்லை. வந்துருவனு மட்டும்தான் சொன்னாங்க. பாக்கி எதுவுமே சொல்லவே இல்லை. மொத்தமாக கொண்டு வரோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. வீடு கொஞ்சம் சும்புக்கு கீரை பண்ணணும்னு கொண்டு வரணும்னு சொன்னாங்க. சேர்த்து கொண்டு வரோம் அப்படின்னு கொண்டு வரல. தகவலும் இல்லை. கேரளாவில் குற்றவாளியை பிடிக்க வந்த போலீசாரை அறைக்குள் வைத்து பூட்டிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களின் செயல் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. கண்ணூர் மாவட்டம் தலசேரி மனுலிக்காவு கோயில் திருவிழாவின் போது போலீசார் மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளியை போலீசார் பிடிக்க சென்றபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 55 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மற்றவர்களை தேடி வருகின்றனர். ஹோசூர் அருகே பெயிண்டர் என கூறி வசித்து வந்த நக்சலைட் ஒருவரை கேரள பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே ராம்நகரில் கௌரம்மா என்பவரது வீட்டில் கடந்த 4 மாதத்திற்கு முன்பு சந்தோஷ் என்பவர் பெயிண்டர் என கூறி வாடகைக்கு வசித்து வந்துள்ளார். இவர் கேரளாவில் தேடப்படும் நக்சலைட் என கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவல் அறிந்த கேரள பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சந்தோஷை கைது செய்தனர். மேலும் கேரளத்தை சேர்ந்த நக்சலைட்டுகள் சிலர் தமிழகத்தில் நுழைந்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். விஷச்சாராய வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை சிபிஐ வசம் ஒப்படைக்க கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் உத்தரவிட்டுள்ளார். சிபிசிஐடி போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள், மெத்தனால் கலந்த சாராயம், சாராய மாதிரி முடிவுகள் உள்ளிட்ட பொருட்கள், ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து வருகிற 24ஆம் தேதி பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட உள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலி நிவாரணி மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திரேஷ்புரம் அண்ணா காலனி கடற்கரையில் கியூ பிரிவு போலீசார் சோதனை செய்தபோது படகில் பார்சல்களை ஏற்றிய 2வரை சுற்றி வளைத்தனர். ப்ரீகேப் என்ற வலி நிவாரணி மாத்திரைகள் 10 மூட்டைகளில் இருந்தது தெரியவந்தது. திரேஸ்புரத்தை சேர்ந்த ஜெனிஸ்டன், தூத்துக்குடி அன்னை தெரசா காலனியை சேர்ந்த அனீஷ் ஆகியோரை கைது செய்தனர். ஃபைபர் படகு மற்றும் 10 மூட்டைகளில் இருந்த வலி நிவாரணி மாத்திரைகளையும் கைப்பற்றினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.